ஜூலை 7 1981 ஒரு பாய் பேபி பிறந்தது. அந்த பையனுக்கு ஃபுட்பாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. அதனால ஒரு நல்ல கோல் கீப்பராக அவன் ஸ்கூல் டெஸ்ட்டில் இருந்தான். அந்த ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உனக்கு ஃபுட்பால்லாம் வேண்டாம், நீ கிரிக்கெட்டுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுன்னு சொல்கிறாரு. விக்கெட் கீப்பிங்கில் இருந்தாலும் பேட்டிங் வெறித்தனமாக கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்கூலில் நடந்த ஒரு டோர்னமெண்ட்டில் அவன் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் காமிச்சான். இவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அண்டர் 19 பீகாரில் பிளேஸ் கிடைச்சிது. அவர் ஒரு நல்ல கிரிக்கெட்டர்னு எல்லாருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வழியாக சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இயர் ரஞ்சி ட்ராஃபி இந்தியா ஏ டீமில் செலக்ட் ஆகி இருக்காரு. அந்த மேட்ச்சில் 1 or 2 தட் மீன்ஸ் செஞ்சுரி அடித்தார். அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனால் கிரிக்கெட்டை விட்டு ரயில்வேஸ் டிக்கெட் கலெக்டராக போயிட்டார். 2004 ஒரு விக்கெட் கீப்பராக போகிறாரு. அடுத்த வருஷமே செஞ்சுரி அடிச்சுட்டு நான் டெண்டுல்கருக்கு அப்புறம் நான் இருக்கேன்னு காமிச்சார். 2007 கேப்டன் ஆனார். இந்தியா ரொம்ப வருஷமாக வாங்காத 3 விதமான ஐசிசி ட்ராஃபிகள் வாங்கி தந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம செல்லமாக அழைக்கிற தல தோனி.